தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். முதலாம் வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் என் ஆண்டவனை நோக்கி, அப்படி என்றால் கர்த்தர் யாரை குறிக்கிறது? பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. என் ஆண்டவன், தாவீது சொல்லுகிறார் என் ஆண்டவரை நோக்கி என்று சொல்லுகிறார். அப்ப என் ஆண்டவர் என்கிறது யாரை குறிக்கிறது? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்போ பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில், நான் உம்முடைய சத்துருக்களை அது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும். அப்பா, பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறதை இது காண்பிக்கிறது. பாருங்க, 2வது வசனம், கர்த்தர் சீயோனில் இருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். பாருங்க, பிதாவாகிய தேவன் இயேசுவிற்கு சகல விதமான அதிகாரத்தையும் கொடுத்தார். ஜனங்களை ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தை கொடுத்தார். மத்தேயு 28:18 எடுத்து வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது யார் சொன்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் கொடுத்தது அதிகாரத்தை? பிள்ளைகள் கவனிங்க, எல்லாரும் இங்க பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் கொடுத்தது யார்? பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். நம்மை ஆளும்படியான அதிகாரத்தை அவர் கொடுத்தார். உமது பராக்கிரம், 3ஆம் வசனம் பாருங்க, உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். அதாவது ஆண்டவர் கொடுக்க போகிறதான இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். அவர்களை தேவன் எப்படி மாற்றுகிறார்? பரிசுத்த அலங்காரமாய் மாற்றுகிறார். உனக்கு நான் ஜாதிகளை கொடுப்பேன், ஜனங்களை கொடுப்பேன் என்று ஆண்டவர் பிதாவாகிய தேவன் வாக்கு கொடுக்கிறார். 4ஆம் வசனம், நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றேக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். பாருங்க, இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசாரியர்கள் இருந்தார்கள். அவர்கள் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள்? யாரை தேவன் ஆசாரியர்களாக நியமித்தார்? எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்களை தேவன் ஆசாரியராக நியமித்திருந்தார்? எந்த கோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம் பிள்ளைகள். லேவி கோத்திரம். லேவி கோத்திரத்தில் வந்தவர் தான் யார்? ஆரோன். ஆரோனை கர்த்தர் ஆசாரியனாக நியமித்திருந்தார். அவனுக்கு பிறகு யார் ஆசாரியர்களாயிருப்பார்கள்? அவனுடைய பிள்ளைகள். தொடர்ந்து அந்த லேவி கோத்திரத்துல தான் ஆசாரியர்கள் வருவார்கள். ஆசாரியர்களுடைய வேலை என்ன? ஜனங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிறதற்காக ஆசாரியர்களை தேவன் நியமித்திருந்தார். எப்படி நிவர்த்தி செய்வார்கள்? ஜனங்கள் ஆட்டையோ மாட்டையோ இல்லை புறா குஞ்சுகள் இந்த மாதிரி எதையாவது கொண்டு வர வேண்டும். அதை ஆசாரியன் என்ன செய்வார்? கொன்று அது ரத்தம் சிந்தப்படுகிறதுனாலே என்ன கிடைக்கிறது? பாவ நிவிர்த்தி கிடைக்கிறது. ஜனங்களுக்கு பாவ நிவிர்த்தி கிடைத்தது. ஆனால் இந்த மெல்கிசேதேக் முறைமை அப்படி என்றால், மெல்கிசேதேக் ஒரு ராஜா, சாலேமின் ராஜாவாகவும் இருந்தார். அவர் ஒரு ஆசாரியராகவும் இருந்தார். ஆனால் அவர் லேவி கோத்திரத்தார் அல்ல, அவர் ஆபிரகாமின் காலத்தில் வாழ்ந்தவர். அதே போலதான் இந்த இயேசு கிறிஸ்துவும் லேவி கோத்திரத்தில் வந்தவர் அல்ல, அவர் யூதா கோத்திரத்திலிருந்து வந்தவர்.
அப்போ மெல்கிசேதேக் எப்படி ஒரு ராஜாவாகவும் ஒரு ஆசாரியனாகவும் பாவங்களை நிவர்த்தி செய்கிற ஒரு ஆசாரியனாகவும் இருந்தாரோ, அதே போல இயேசு கிறிஸ்துவும் ஒரு பாவங்களை நிவர்த்தி செய்கிற ஒரு கிருபாதார பலியாக என்ன செய்தார்? இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு கிறிஸ்துவால் என்ன செய்ய முடியும்? பாவங்களை நிவர்த்தி செய்ய கூடிய அதிகாரத்தை யார் கொடுத்தது? பிதாவாகிய தேவன் கொடுத்தார். எப்படி ஆண்டவர் பாவத்தை நிவர்த்தி செய்கிறார்? தானே பலியாகி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தானே பலியாகி நமக்கு பாவத்திலிருந்து மீட்பை கட்டளையிட்டு இருக்கிறார். அதான் நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர். இவர் என்றென்றைக்கும் உள்ள ஆசாரியர், பாவங்களை நிவர்த்தி செய்கிற ஆசாரியர். அவர் மாறுகிறதே இல்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை அவர் நிவர்த்தி செய்திருக்கிறார். எத்தனை பேருடைய பாவங்களை கர்த்தர் நிவர்த்தி செய்திருக்கிறார்? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறவர் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா? கர்த்தர் நல்லவர். நம்முடைய பாவங்களை என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிவர்த்தி செய்திருக்கிறார். 5ஆம் வசனம், உம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். அவருடைய கோபத்தின் நாள் எது? கோபத்தின் நாள் ஆண்டவர் சீக்கிரமாக 2வது முறையாக என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். அவர் நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் அவருடைய கோபத்தின் நாள். இப்போ நாம் எந்த நாட்களில் இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் நாட்களிலே நாம் இருக்கிறோம். அவர் வருகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார். பூமியை நியாயம் தீர்க்க ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். கோபத்தின் நாள் அது. இவ்வளவு சுவிசேஷத்தை கேட்டும் ரட்சிக்கப்படாமல் தேவனை பின்பற்றாமல் இருக்கிறவர்கள், அவருக்கு சத்ருவாய் இருக்கிறவர்களை அவர் வெட்டும்படியாக, அவர்களை அழிக்கும்படியாக, அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும்படியாக ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறார். பாருங்க, 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறதே. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். பாருங்க, கோபத்தின் நாளில் என்ன நடக்கும் என்பது தெளிவாக இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை அறியாதவர்கள், எல்லாரும் இங்க கவனிக்கலாமா? தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அதற்கு பிதாவாகிய தேவன் என்ன கொடுத்திருக்கிறார்? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். 6ஆம் வசனம், அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார், எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார், விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாய் இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனம், வழியிலே அவர் நதியிலே குடிப்பார், ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். தலையை எடுப்பார் என்கிறது இங்கிலீஷில் வாசித்து பார்த்தோன்னா, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தலையை உயர்த்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் பாருங்க, இயேசுவுக்கு சகல விதமான அதிகாரத்தையும் கொடுத்து தேவன் இந்த உலகத்திலே ஆட்சி செய்யும்படியாக தேவன் முதலாம் தரம் அனுப்பினார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து வரும்போது இயேசு கிறிஸ்து ரகசியமாய் நமக்குள்ளே ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளே ஆளுகை செய்தார். ஆனால் அவர் மீண்டுமாய் சீக்கிரமாய் வரப்போகிறார். எல்லா ஜனங்களும் காணும்படியாக ராஜாதி ராஜாவாக புதிய எருசலேமிலே அவர் வீற்றிருந்து யாவரையும் அவர் ஆளுகை செய்ய போகிற ஒரு ராஜாவாக இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். இந்த சகல அதிகாரத்தையும் கொடுத்தது பிதாவாகிய தேவன் என்பதை இந்த சங்கீதம் அழகாக நமக்கு விளக்கி காட்டுகிறது. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக.
தேவன்